உஸ்லம்பட்டி சிங்கம் எங்கள் தங்கம் டிஎல்சி பாண்டி அண்ணா அவர் பேசுகிற ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. நல்லா கேளுங்க. நல்லா கேட்டுட்டு பிறகு கடைசியாக நான் திரும்ப பேச வரேன். கட்டு ஆயிடுது. தெரியல என்னான்னு. இல்லை உங்களது என்ன ஏர்டெல்லா? ஏர்டெல்லு பிரதா. எந்த ஏர்டெல்ல இந்த இஷ்யூ இருக்கு. இல்லை அதான் சொல்லிக்கிறேன். கரெக்டாக அட்ரஸ் சொன்னீங்களாக்க உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அதை நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு பேசிக்கினேன். எனக்கு ஒரே சிரிப்பு. அதுக்கு தான் நானே கோவிந்தராஜ் அட்ரஸ் சொல்கிறேன்னா நானே வீடியோ போட்டுருக்கேனே. பேசுனீங்கல்ல, ஏழை போன் எடுங்கடான்னு போன் அடிச்சு காட்டுனீங்கல்ல. மாத்தி போன் அடிச்சீங்கல்ல. எடுங்கடா. ஆமா, அப்புறம் என்ன? இது இப்ப நேத்து கிடையாது, 2 வருஷமாவே நான் அட்ரஸ் அனுப்புறேன், லொகேஷனே ஷேர் பண்ண. கட்டு ஆயிடுது. தெரியல என்னான்னு. இல்ல உங்களது என்ன ஏர்டெல்லா? ஏர்டெல்லு பிரதா. எந்த ஏர்டெல்ல இந்த இஷ்யூ இருக்கு. இல்ல அதான் சொல்லிக்கிறேன். கரெக்டா அட்ரஸ் சொன்னீங்களாக்க உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அதை நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு பேசிக்கினேன். எனக்கு ஒரே சிரிப்பு. அதுக்குதான் நானே கோவிந்தராஜ் அட்ரஸ் சொல்றேன்னா நானே வீடியோ போட்டுருக்கேன். பேசுனீங்கல்ல, ஏழை போன் எடுங்கடான்னு போன் அடிச்சு காட்டுனீங்கல்ல. மாத்தி போன் அடிச்சீங்கல்ல. எடுங்கடா. ஆமா, அப்புறம் என்ன? இது இப்ப நேத்து கிடையாது, 2 வருஷமாவே நான் அட்ரஸ் அனுப்புறேன், லொகேஷனே ஷேர் பண்றேன். நீங்க வந்துருங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன் என் பேரை, அதாவது பிரதர், மத்ததெல்லாம் அவன் தமிழும் பைபிளும் பேசுறான்ல ஆனந்த பிரபு, இதை மட்டும் ஏன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பேசுறான்? இல்ல அதை எதுக்கு பேசுறேன்றேன் நானு. அததான் கேக்குறேன். இல்ல இந்த போலீஸ்காரங்க ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்க பாத்தீங்களா? ஆமா, அடிச்சு கொண்டீங்க. யாரா அவங்கள அடிக்க சொன்னது அப்படின்னு அன்னைக்கு விஜயராஜா அப்படித்தானே கேட்டேன். ஏண்டா யாரான்னு சொன்னதுக்கு நான் தான் சொன்னேன், நீ எப்படி என்னை சொல்லலாம்னு தான் நான் சண்டை போட்டேன். என்னை எப்படி நீங்க சொல்லலாம்னு. அது மாதிரி இன்னைக்கு இவன் ஏய் உன்னை சொன்னா நீ பேசுன்ட்டு போக வேண்டியதானே, இவன் என்னத்துக்கு பேசுறேன்? இன்னொரு ஆளை விட்டு எதுக்கு பேசணும்ன்றேன் நானு. ஆண்டி அடிக்கணும்டா கோவிந்தன் வந்து அடிக்க வேண்டியதான், கோவிந்தன் அடிக்கணும்டா பாண்டி வந்து அடிக்க வேண்டியதான். இன்னொருத்தங்கிட்ட போய் நான் அடிக்க போறேன்னு சொல்லு. அதான் நான் வச்சு ஏன் இப்ப நான் என்ன சொல்றேன், பாண்டி பிரதர் என்ன அடிக்கணும்னா பாண்டி அண்ணன் தான் எனக்கு வீடியோ போடணும், என் பேரை சொல்லி போடணும், என் போட்டோ காட்டி போடணும். கரெக்டுங்களா? ஆமா. யாரோ ஒருத்தவனை பண்ணின்னு இருந்தா எனக்கு கடுப்பாகுமா ஆகாதா? சிரிப்புத்தே வரணும், கடுப்பு வரக்கூடாது. லாஸ்ட் டைம் சென்னைக்கு வந்தாப்புல, நான் சென்னைக்கு வந்தா நான் ரூமுக்கு வரேன். என்ன நீ லைவ்ல ஏதாவது டுபாக்கூர் வேலை பார்த்துன்னு இருந்தேன்னா கடுப்பாயிடும்னா, லைவ்ல வந்து பாத்தீங்களா போன் வச்சுன்னு இருக்கேன், போனே பண்ண மாட்டேன். நான் போனு ஒரு 20 வாட்டி பண்ணு இருக்கேன் லாஸ்ட் டைம் சென்னை வந்தப்ப. அதையும் வீடியோ போட்டா பழைய சேனல்ல இருக்கு, எடுத்துட்டாப்ல. அந்த சேனல்ல தூக்கி விட்டாங்கல்ல. ஆமா, அதுல இதே மாதிரி ப்ரூஃப் காட்டினேன். இந்த வாட்டி அதுக்கு தான் இது மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்க கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போனை அப்படியே எடுத்து ரிங் அடிச்சு காட்டினேன், எத்தனை வாட்டி பண்றேன்னு. ஐயோ என்ன இது ஒண்ணுமே புரியல. ஏதாவது சின்ன பசங்க படிக்காதவங்க பண்ற மாதிரி பண்ண உட்காந்து இருக்காங்க. இல்ல அப்ப சின்ன பசங்க படிக்காத பசங்க கூட இன்னைக்கு எம்பிட்டு விவரமா இருக்காங்க தெரியுமா? அதான் இந்த காலத்துல போயிட்டு இல்ல எதுல சேர்க்கறது, இதுல முட்டாள்ல சேர்க்கறதா அறிவாளில சேர்க்க முடியாது உறுதியா. அதாவது அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா இவன் ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர், இவனுக்கு எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இல்ல இவனுக்கு வந்து தேவை துட்டு கொடுத்து பேச சொல்லும், துட்டை வாங்கிட்டு பேசுறேன். அதனால இப்படிதான் ஏதாவது காமெடியா பண்ணின்னு இருப்பாங்க. இல்ல உனக்கு நீ ஒண்ணு கோவிந்தனே வந்து அட்ரஸ் சொல்றோம்னு போன் பண்றாரு, எடுக்க மாட்டோம்ன்ற. சரி, அவருடைய அட்ரஸ கேக்குற. ஆமா, வா நேரடியா நான் கூட்டு போறேன்.
இல்ல கோவில் சிரிப்புதான் வரணும், கடுப்பு வரக்கூடாது. கடுப்பு இது ஒரு வரக்கூடாது வாட்டி இல்ல வரல. brother. லாஸ்ட் டைம் சென்னைக்கு வந்தாப்புல ஆ. நான் சென்னைக்கு வந்தா நான் உன் ரூமுக்கு வரேன் என்ன ம், நீ ம். லைவ்ல ஏதாவது டுபாக்கூர் வேலை பார்த்துன்னு இருந்தேன்னா கடுப்பாயிடும்னா லைவ்ல வந்து பாத்தீங்களா ஃபோன் வச்சுக்கினே இருக்கேன், ஃபோனே பண்ண மாட்டேன், ஃபோனே பண்ண மாட்டேன். நான் ஃபோனு ஒரு 20 வாட்டி பண்ணின்னு இருக்கேன் லாஸ்ட் டைம் சென்னை வந்தப்ப. ஆ, அதையும் வீடியோ போட்டேன், பழைய சேனல்ல இருக்கு, எடுத்துட்டாப்புல. சரி. அந்த சேனல்ல தூக்கி விட்டாங்கல்ல, ஆமா. அதுல இதே மாதிரி ப்ரூஃப் காட்டினேன். ஆ, இந்த வாட்டி அதுக்கு தான் இது மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்க கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போனை அப்படியே எடுத்து ரிங் அடிச்சு காட்டினேன் எத்தனை வாட்டி பண்றேன்னு. ஐயோ ஐயோ, ம். என்ன இது ஒண்ணுமே புரியல. ஏதாவது சின்ன பசங்க படிக்காதவங்க பண்ற மாதிரி பண்ண உட்காந்து இருக்காங்க. இல்ல அப்ப சின்ன பசங்க படிக்காத பசங்க கூட இன்னைக்கு எம்பிட்டு விவரமா இருக்காங்க தெரியுமா? அதான் இந்த காலத்துல போயிட்டு. ஆ. ம். இல்ல எதுல சேர்க்கறது, இது இல்ல முட்டாள்ல சேர்க்கறதா, அறிவாளில சேர்க்க முடியாது உறுதியா. அதாவது அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா இவன் இவன் ஒரு இங்கிலீஷ் மாஸ்டரான், இவனுக்கு எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இல்ல 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 இவனுக்கு வந்து தேவை துட்டு. ஆ. துட்டு கொடுத்து சொல்ல துட்டை வாங்கிட்டு பேசுறேன், அமைச்சா மேட்ரு. இல்ல அதனால இப்படிதான் ஏதாவது காமெடியே பண்ணின்னு இருப்பாங்க. இல்ல இல்ல உனக்கு நீ ஒண்ணு கோவிந்தனே வந்து அட்ரஸ் சொல்றோம்னு போன் பண்றாரு, எடுக்க மாட்டோம்ன்ற. சரி, அவருடைய அட்ரஸ கேக்குற. ஆமா. வா நேரடியா நான் கூட்டு போறேன். எது நீ என்கிட்ட எனக்கு போன் பண்ண, நான் தான் கோவிந்தனோட கனெக்ஷனா இருக்கேன்னு தெரியுதுல. ஆமா. அப்ப நேர ஜாமுல் பாண்டி உங்களுக்கு எம்பிட்டு பணம் வேணும்ட்டாலும் தாரேன், வாங்க அவர் இருக்க இடத்த காட்டுங்க, உங்களுக்கு தான் தெரியும், கூட்டு போங்கன்னு சொல்லு. அவ்வளவுதான். இதை விட்டுப்புட்டு சொல்லுங்க உங்களுக்கு நாங்க சன்மானம் தாரோம்னா எவன் சொல்லுவேன்? இல்ல கோவிந்தனுடைய அட்ரஸ சொல்றதுக்கு தைரியம் எவனுக்கு இருக்கு? அதாவது அதை யோசிக்க வேணாம். நானே தான் அட்ரஸ் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றேனே நான் தான். அது வேற, நீங்களே போன் பண்ணி ஏலே அட்ரஸ் வாங்கிக்கங்கடா அப்படின்னு போன் பண்றீங்க, எடுங்கடா என் நம்பரை, எதுக்குடா கட் பண்ணி வர்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்படி எடுத்து நான் அட்ரஸ் சொல்லத்தையும் நான் வீடியோ போடணும்னு தான் நான் போடுறேன். ஏன் எடுக்க மாட்டேன்டா மத்தியானத்துல இருந்து? அப்படி பேசுறேன் இப்படி பேசுறியான், பொய் பொய்யா பேசுறியான், அந்த அப்படி இப்படின்னு. சரின்ட்டு ஐயோ என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆமா ஆமா, எல்லா பதாரி இவங்கெல்லாம் அரமெண்டலா இருக்கிறாங்க எல்லாம், என்னத்த சொல்றது. இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா செஞ்சுக்கிருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. அதாவது சபையில உள்ள மக்களை நம்ப வைக்கிறதுக்கு. இல்ல இல்ல சம்திங், அவ்வளவுதான் அவ்வளவுதான். சம்திங் பொழுது போன வாழ்க்கை. அதுக்கு இயேசு கிறிஸ்துவ ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கல இதுதான். இயேசு கிறிஸ்துன்றதை விட பைபிள இயேசு கிறிஸ்து அவங்க பயன்படுத்தினா அவரு அதுக்கு ஒத்துக்கிற மாட்டாரு. அவருடைய வசனங்களை பயன்படுத்துறாங்க. அவருடைய வசனங்களை பயன்படுத்தி இவங்களுடைய லைஃப கொஞ்ச நாள் ஓட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு ஓட்டிக்கிருக்காங்க, அவ்வளவுதான். சரி குஞ்சுமணி போன் எடுக்கல, நீ ஏன்டா போன் எடுக்கல? ஆனந்த் பிரபு நீ தான்டா போட்டது, வாய்ஸ் ஓவர் கொடுத்தது. இதெல்லாம் கார்ட்டூன் மாதிரி சின்ன பசங்களை போட்டு காட்டணும் எல்லாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், எது இந்த மாதிரி முக்கியமான தகவல் வந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். அது அவங்களுக்கு தெரியாது. அது கும்மாங்குத்து குத்திடுவாங்க. அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி அப்படியே இருக்கட்டும். இல்ல இல்ல வீரப்பனை பிடிக்கிறது கூட இப்படி ஒரு இது சொல்லலையா யார? ஏன் பதர் என்ன நீங்க இப்ப மிரட்டுறீங்க? சரி வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு என் அட்ரஸ் சொல்றேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். என்ன அன்பிளாக் பண்ணி விடணும்ல நீங்க. நீங்க பிளாக் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்க உதார விட்டுக்கிட்டு யூடியூப்ல பேசினா சிரிப்பா இருக்குமா இருக்காதா? சார் இவங்க புலி வருது அப்படின்ட்டு ஏமாத்திக்கே திரியுறாங்க. ஆனா உண்மையிலேயே புலி வரப்போகுது, பாத்துக்கே இருங்க. கண்டிப்பா வரப்போகுது. உண்மையிலே சொல்றேன். இவங்க வந்து மக்களை வந்து ஏமாத்திக்க இருக்காங்க. ஆனா வந்து பிரதர் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நேத்து நான் பாஸ்கர் அண்ணன் கிட்ட பேசினேன்.
அதாவது திடீர்னு உங்க பேச்சு வந்துச்சு. நான் ஓப்பனா சொல்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லுங்க சொல்லுங்க. பாண்டி ஓப்பனா பேசுறாப்புல என்ன மாதிரின்னு சொன்னார் அவரு. யாரு? கொல்லங்கோடு பாஸ்கர் அண்ணன். ஆமா, கரெக்டுங்களா? உண்மை உண்மை. அதாவது அவரை நான் பேசுனது வந்து அது வந்து பாம்பா இருக்குமோன்னு நினைச்சுதான் பேசுனது அப்படி. ஆனா நேர்ல பார்த்து வந்தோம்னா மனுஷன் அப்படியே ஓப்பனா இருக்கிறாப்புல என்ன மாதிரி அப்படின்னு நேற்று ஈவினிங் இந்த டைமுக்கு நாங்க பேசணும் போது. சரி சரிங்க brother, சரி. நான் ஏசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன் போது சொன்னா எனக்கு ஐயோ. இல்ல 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 இல்ல, அவர் கரெக்டா என்னைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் கடவுள் கொடுக்குற அறிவு. ஒரு பொருளை வந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த அறிவை கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் அறிவு. அது எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாரு. நான் ஆண்டவருடைய காரியத்திலயும் நேருக்கு நேரா இருப்பேன், உலக பிரகாரமான காரியத்திலயும் நேருக்கு நேரா தான் இருப்பேன். அதுல கொஞ்சம் கூட, ஏன்னா உலகப்புறமான காரியத்திலேயே வந்து நம்ம ஒளிவு முறை வரணும் ஆண்டவருக்கு தெரியாம போயிருமா? சரியா போயிடுமா? அதனால நான் எல்லா காரியத்திலயுமே வெளிப்படைத்தன்மையாத்தான் இருப்பேன். அப்படி அவர் சொன்னார்னா, நம்ம வீடியோ எடுக்கிறோம், அவர் பதக்கமோ சலனமோ இல்ல என்ன காட்டாதீங்கன்னா எதுக்குமே அவர் பண்ணல. ஆமா, அவர் ஓப்பனா வெளியே வந்து அவர் பேசுறாரு. இன்னைக்கு ஏழ்றைய கூட்டிட்டோன்னா ஓப்பனா பேசுறாரு. ஆமா, அது உண்மையில பாராட்டணும் அப்படின்னு நேற்று சொன்னார். இதுல என்ன இருக்கு பிரதர்? நீங்க ஆனா நல்லா கிழிச்சு விட்டீங்க அன்னைக்கு. போலீஸ போட்டு எதுக்கடா வச்சிருக்கீங்கன்னு. உண்மையிலே அப்ப ஒரு இதையும் ஒரு 3-4 வீடியோ சொல்லிட்டேன். டிஎல்சி பாண்டி அண்ணா காப்பாத்தின அந்த உயிர்ல தான் வாழ்ந்துன்னு இருக்க. அப்புறம் உனக்கு எதுக்கு வீரவசனம்? கரெக்டா போதா? நீ காலை தூக்கி இப்படி காட்டுறாள் வந்து நெஞ்சில மிதி. நேரம் வந்து மிதிச்சிட வேண்டியதானே. நீ எதுக்கு வீடியோவுல மிதிக்கிற? நேரம் வந்து மிதிக்க வேண்டியதானே. நானே அட்ரஸ் கொடுக்குறேன்றேன். ஏன் பதர், லாஸ்ட் டைம் என்னோட பழைய வீட்டுக்கு வராங்க பதர். கோவிந்தராஜ் வீட்டுக்கு நான் போறேன், தூக்கி போட்டு மெரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல போடணும். ஏதோ ஒரு நேம், ஏதோ ஒரு நேம் ஜேசிபி வீட்டுக்கு நாங்க போறோம் அப்படின்னா என்ன? கேட்டேன் அதையும் கேட்டேன். என்ன பதர், இது பயமா? பயம் இல்லையா அது? பதர் இங்க வருங்க. இப்ப ஒரு தப்பு பண்றவன் வெளியே சொல்ல மாட்டான், கொலை பண்றவன் வெளியே சொல்ல மாட்டான், எந்த ஒரு காரியமும் திருட்டுத்தனமா செய்யறவன் இல்ல மறைமுகமா ஒரு காரியம் செய்ய போறவன் சொல்ல மாட்டான் சார். தோத்துறம்பா பாக்கியா அப்படி அந்த ஒரு பிரதர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சென்னையில இருந்து. அவ்வளவுதான். ஆமா ஆமா, இல்லப்பா அப்படி இல்ல. ஆமா, சரி சொல்லுங்க பிரதர். அதான் பிரதர், தைரியவன். சரி, அந்த வீட்டுக்கு வந்த நீ அங்கேயே இரு பிரதர். எத்தனை நிமிஷம் வீடியோ? 2 நிமிஷம் வீடியோ லைவா காட்டி, அது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. நான் போயிட்டு அங்க போய் நிக்கிறேன். அங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேக்குறேன், அவங்க கிட்ட என்ன புருடா தெரியுங்களா, அங்க இருக்கிற ஏழை மக்களோட 100 பேரோட பணத்தை நான் வாங்கிட்டு ஓடி விட்டேனா. இங்கிருந்து காலி பண்ணி போறதும் ஃபாரின் போறதுக்காக அந்த இது பண மோசடி பண்ணிட்டு. ஆமா ஆமா ஆமா, சொன்னாங்க. என்ன பதர், அங்க நான் 8 வருஷமா இருக்கிறேன் பதர். எல்லார பத்தியும் தெரியும், எல்லாருக்கும் நான் ஹெல்பிங் பண்ணியிருக்கிறேன். கரெக்டுங்களா? என்ன தம்பி உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க? கருணாகரன் பிராட பத்தி சென்னையில இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியும், வாத்தியார் மயன் வாத்தியாரா இருக்காரு. ஓ சரி சரி. அவருமே சொல்லிருக்காரு, என்னன்னு அவன் சபைக்கு போய்க்கிருக்க சாத்தான்னு அப்படின்னு டிஎல்சி காரர் சொல்லுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், இல்லப்பா வேற ஒண்ணும் இல்ல, இங்க போனா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நான் போறேன். நீங்க அந்த படிப்பினைக்காக போயிருக்கீங்க. உண்மை அதான் உண்மையான விஷயம். அதான் நேத்து கூட ஒருத்தட்ட சொன்னேன் நானு. பால்பாண்டி நானு நடிச்சோம்ல. ஆமா, அது பூரா நடிப்பு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த விஷயம் உண்மையில உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. பாம்பு மாதிரி நான் தவந்துக்கே வெளியே போனேன் தெரியுமா? ஓ சரி சரி. அந்த வீடியோ பாத்துருக்கீங்களா? இல்ல ஞாபகம் இல்ல. அப்புறம் பால்பாண்டி செங்கல் கருங்கல் எல்லாம் கடிச்சாரு தெரியுமா? ஆமா, அதெல்லாம் பொய். அது தெரியும் பிரதர், அது தெரியும். அதெல்லாம் வந்து பொய்.
சரக்க போட்டு தான் செஞ்சாரு அவரு. தெரியும் பிரதர், தெரியும். நான் நாங்க தான் 2 பேரும் பேசி பிரதர், நான் தான் கருங்கல்ல அவர் கையில எடுத்து கொடுத்தது. நாங்க 2 பேரும் பேசி தான் செய்வோம் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே. ஓ. அவர்ட்ட ஆண்டவர் இருந்தா கண்டுபிடிக்கிட்டேன். நெசமா பிரதர்? ஆமேன் பிரதர். பிரதர் சத்தியம் பிரதர், இப்ப நீங்க பேசுறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. இல்ல அந்த இது என்னது என்னமோ கண்டுபிடிக்கிறாங்களே, அது என்னது என்னமோ சொல்லுவாங்களே, வெளிப்பாடு. ஆமா, ரெவலேஷன். ஆமா. வெளிப்பாடு பாக்குறவன் என்னைய கண்டுபிடிச்சு என்னையும் பால் பண்ணி கண்டுபிடிச்சு பண்ணும்ல. சூப்பர் பிரதர், சூப்பர். ஆ? ம். ஆ. சரி பிரதர், நீங்க இப்ப ஆக்டிங் பண்றீங்க, நீங்களும் பால் பாண்டி அண்ணனும் ஆக்டிங் பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. ம். ஆனா எனக்கு இதுல ஒரு வருத்தம் இருக்கு. சொல்லுங்க. அவன் வந்து பிசாசு அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. ஆமா. அவன் கையில வந்து பணம் வாங்கினா அது நல்லா இருக்காது இல்ல பிரதர்? அப்படி நல்லா கேட்டீங்க. அதுக்கும் பதில் சொல்றேன் நானு. ம். உண்மையிலேயே சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். வறுமையின் காரணமா என்ன செய்யறான்? புரியுது. வறுமையின் காரணமா ம் 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 வாங்குறோம். அவரு இவரும் பால் பாண்டியன்னா அவரும் அப்படிதானா? ஆமா 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 ஆமா. ஓ ஓ ஓ. வீட்டுக்கு பின்னாடி கூட இருந்தவங்க, பாண்டி நீ நல்லா இருப்பிய பாண்டி, கரெக்டா இருப்பிய பாண்டி, நீ எப்படி இங்க வர அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ஓ, யாரு விஸ்வா மகன் அப்பா பாண்டியா? அந்த பால் பாண்டி தான். ஓ ஓ ஓ ஓ. விஸ்வா அப்பா தான். விஸ்வா அப்பா கிட்ட தான் பிரதர் நான் வந்து செங்கலுக்கு பதில் கருங்கல் எடுத்து கொடுத்தோம் பிரதர் கையில. ஆமா ஆமா சொன்னாரு. சொன்னாரா? ம். அவர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே கண்டுபிடிச்சிட்டோம் பிரதர். இவன் ஆக்டிங் காட்டுறா என்ன, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அது எல்லாமே போட்டு உடச்சி விட்டேன் நானு. அதான் பிரதர், ஒரு வாட்டி மே 1 கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கிறாரு அவரு. கண்ணடிக்கிறாரு, அவரும் சரி அப்படின்றாரு பிரதர். சொன்னாரு பால் பாண்டி. என்ன பிரதர் இது? என்ன செய்யறது? கேவலமா இருக்கு பிரதர் இது. ஆமா. ம். இருந்தவங்க, பாண்டி நீ நல்லா இருப்பிய பாண்டி, கரெக்டா இருப்பிய பாண்டி, நீ எப்படி இங்க வர அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ஓ, யாரு விஸ்வா மகன் அப்பா பாண்டியா? அந்த பால் பாண்டி தான். ஓ ஓ ஓ ஓ. விஸ்வா அப்பா தான். விஸ்வா அப்பா கிட்ட தான் பிரதர் நான் வந்து செங்கலுக்கு பதில் கருங்கல் எடுத்து கொடுத்தோம் பிரதர் கையில. ஆமா ஆமா சொன்னாரு. சொன்னாரா? ம். அவர் தண்ணி அடிச்சிட்டு கையில வந்து பணம் வாங்கினா அது நல்லா இருக்காது இல்ல பிரதர்? செய்வான் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே. ஓ. அவர்ட்ட ஆண்டவர் இருந்தா கண்டுபிடிக்கிட்டேன். நெசமா பிரதர்? நான் தவந்திக்கு 100 பேரோட பணத்தை நான் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேனா. இங்கேருந்து காலி பண்ணி போறதும் ஃபாரின் போறதுக்காக அந்த இது பண மோசடி பண்ணிட்டு. ஆமா 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 சொன்னாங்க. என்ன பிரதர், அங்க நான் 8 வருஷமா இருக்கிறேன் பிரதர். எல்லார பத்தியும் தெரியும், எல்லாருக்கும் நான் ஹெல்பிங் பண்ணியிருக்கிறேன். கரெக்டுங்களா? என்ன தம்பி உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க? கருணாகரன் பிராட பத்தி சென்னையில இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியும். வாத்தியார் மயன் வாத்தியாரா இருக்காரு. ஓ சரி சரி. அவருமே சொல்லிருக்காரு, என்னன்னு அவன் சபைக்கு போய்க்கிருக்க சாத்தான் அப்படின்னு டிஎல்சி காரர் சொல்லுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், இல்லப்பா வேற ஒண்ணும் இல்ல, இங்க போனா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நான் போறேன். நீங்க அந்த படிப்பினைக்காக போயிருக்கீங்க. உண்மை 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 அதான் உண்மையான விஷயம். அதான் நேத்து கூட ஒருத்தர் சொன்னேன் நானு. பால் பாண்டி நானு நடிச்சோம்ல. ஆமா. அது பூராமே நடிப்பு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த விஷயம் உண்மையில உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. பாம்பு மாதிரி நான் தவந்திக்கே வெளியே போனேன் தெரியுமா? ஓ சரி சரி. அந்த வீடியோ பாத்துருக்கீங்களா? இல்ல ஞாபகம் இல்ல. அப்புறம் பால் பாண்டி செங்கல் கருங்கல் எல்லாம் கடிச்சாரு தெரியுமா? ஆமா. அதெல்லாம் பொய். அது தெரியும் பிரதர், அது தெரியும். அதெல்லாம் வந்து பொய். சரக்க போட்டு தான் செஞ்சாரு அவரு. தெரியும் பிரதர், தெரியும். நான் தான் கருங்கல் அவர் கையில எடுத்து கொடுத்தது. நாங்க 2 பேரும் பேசித்தான் செய்வோம் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே. ஓ. அவர்ட்ட ஆண்டவர் இருந்தா கண்டுபிடிக்கிட்டேன். நெசமா பிரதர்? ஆமேன் பிரதர். பிரதர் சத்தியம் பிரதர், இப்ப நீங்க பேசுறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. இல்ல அந்த இது என்னது என்னமோ கண்டுபிடிக்கிறாங்களே, அது என்னது என்னமோ சொல்லுவாங்களே, வெளிப்பாடு. ஆமா, ரெவலேஷன். ஆமா. வெளிப்பாடு பாக்குறவன் என்னைய கண்டுபிடிச்சு என்னையும் பால் பண்ணி கண்டுபிடிச்சு பண்ணும்ல. சூப்பர் பிரதர், சூப்பர். சரி பிரதர், நீங்க இப்ப ஆக்டிங் பண்றீங்க, நீங்களும் பால் பாண்டி அண்ணனும் ஆக்டிங் பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆனா எனக்கு இதுல ஒரு வருத்தம் இருக்கு.
சொல்லுங்க. அவன் வந்து பிசாசு அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. ஆமா. அவன் கையில வந்து பணம் வாங்கினா அது நல்லா இருக்காதுல்ல சார்? ஆ, அப்படி நல்லா கேட்டீங்க. அதுக்கும் பதில் சொல்றேன் நானு. ம். உண்மையிலேயே சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். வறுமையின் காரணமா என்ன செய்றான்? புரியுது. வறுமையின் காரணமா ம் 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 வாங்குறோம். அவரு இவரும் பால் பாண்டியன்னா அவரும் அப்படிதானா? ஆமா, 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 ஆமா. ஓ ஓ ஓ வீட்டுக்கு பின்னாடி கூட இருந்தவங்க, "பாண்டி நீ நல்லா இருப்பியே பாண்டி, கரெக்டா இருப்பியே பாண்டி, ஆ. நீ எப்படி இங்க வார?" அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ஓ யாரு விஸ்வா மகன் அப்பா பாண்டியா? அந்த பால் பாண்டி தான். ஓ ஓ ஓ ஓ விஸ்வா அப்பா தான். விஸ்வா அப்பா கிட்ட தான் பிரதர் நான் வந்து செங்கலுக்கு பதில் கருங்கல் எடுத்து கொடுத்தேன் பிரதர் கையில. ஆமா, ஆமா சொன்னாரு. சொன்னாரா? ம். அவர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே கண்டுபிடிச்சிட்டோம் பிரதர். இவன் ஆக்டிங் காட்டுறா என்ன நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆ, ஆ, அது எல்லாமே போட்டு உடச்சி விட்டேன் நானு. ஆ, ஆ, அதான் பிரதர் ஒரு வாட்டி மே 1க்கு கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கிறாரு அவரு. ஆ. கண்ணடிக்கிறாரு அவரும் சரி அப்படின்றாரு பிரதர். சொன்னாரு பால் பாண்டி. ஆ. ம். ஹம். என்ன பிரதர் இது? என்ன செய்யறது? கேவலமா இருக்கு பிரதர் இது. ஆமா. ம். அடுத்தவங்களோட வறுமைய என்ன இல்ல இல்ல, உண்மையிலேயே சொல்றேன். ம் ஒரு நாள் வந்து எல்லாருகிட்டயுமே மாட்டிக்கிற போறாரு. ம் எல்லாருகிட்டயும் மாட்டிக்கிற போறாரு. ம் தப்பவே முடியாது யாருக்குமே. ம் காப்பாத்தவே முடியாது அவரை. அவர் கண்டிப்பா. நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஆனந்த பிரபு, செபாஸ்டின், அவன் இன்னொருத்தன் யாரு, அனிதா பாவோட விஜயராஜ். இவங்க காப்பாத்துவாங்கன்னு ம் ஓடிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வந்து இன்னும் நிக்கல சார். ம் ம் நம்ம வந்து நிக்க வேண்டிய நேரம் ஒரு நேரம் வரும். கண்டிப்பா. நிக்கும் போது ம் இவரு சரண்டரே ஆவாரு. சரண்டர் தான் ஆயிதான் ஆகணும். ஆமா. ம் என்ன, ம் அது ஒரு நாள் நடக்க போகுது. இவர் வாட்டுக்கு இருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. ம் நம்மள தொட ஆ ஆண்டவர் நம்மள வந்து வேலை செய்ய விட்டுருவார். நம்ம பேசாம இருக்கோம். ஆமா. ஏன் பேசாம இருக்கோம்னு கேட்டா, ம் அவங்களுக்கு பர்சனல்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. உண்மையான உண்மை விஷயம் உண்மை அதுதான். உண்மைதான். இல்ல நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ம் விதைக்கிறவன் விதை, அறுக்கிறவன் அறு, பாவம் செய்யறவன் பாவம் செய்ய, தர்மம் செய்யறவன் தர்மம் செய்ய, ம். அவரவரே வேலையை பார்த்து போங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. அப்படின்னும் போது அவரை வந்து நம்ம வந்து குற்றப்படுத்தக்கூடாது. ம் அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா இடம் போடுறாரு. ஆ அது வந்து ரொம்ப தவறான விஷயம். பிரதர் ஏன்னா, இப்ப அத எனக்கு இவரு நீங்க பாண்டி அண்ணன் எனக்கு சொல்லி தரீங்க. இது 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 இப்படி பேசினா தப்பு கிடையாதுன்னு. திருப்பி நான் பாண்டி அண்ணன்கிட்டே கொஸ்டின் கேட்குறேன். ஏன் பாண்டி அண்ணன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த உறுப்பு வச்சு பேசுறீங்களா பொம்பளைங்களா? ம். வீட்டுக்கார அம்மாவையோ உங்க அம்மாவையோ உள்ள நீங்க பெத்த மகளையோ அந்த உறுப்பு வச்சு பேசலன்னு நான் திருப்பி சார், கேட்கிறேன். இன்ன வரைக்கும் சார் நான் இருக்கும்போது அவர் பேசுனதில்ல சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆ உண்மையிலே சொல்றேன், ஜபாஸ்டின் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வில்சன்ட்ட எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. ஆ பேசி வீடியோ போட்டு அனுப்பிச்சிருக்காரு. ம் நான் இருக்கும்போது என்னைய வச்சுக்கிட்டு பிரேயர்ல கூட அந்த மாதிரி பேசுனதில்ல. ம் ஆ இவ்வளோ நேரம் ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. இவர் தான் அந்த அண்ணன் டிஎல்சி பாண்டி அண்ணன் உசிலம்பட்டி. இவர் கூட பைக்கில் போகிற வீடியோ திருப்பி நான் போட்டு விட்றேன். இது எல்லாமே வறுமையின் காரணமாக அவங்கள ஏமாற்றி அவங்கள நடிக்க வச்சு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் அவங்க அவசரத்துக்கு 10 20க்கு இது மாதிரிலாம் பேய் நாடகம் போட வச்சு இதை ஒருத்தன் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து ஒருத்தவன் ஏமாந்துன்னு இருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஆளுக்கெல்லாம் புத்தி இருக்கா புத்தி இல்லையா? இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிணறு போட்டுன்னு இருக்காப்லையா? எவ்வளோ தெரிஞ்ச சில நாய்ங்களாம் அங்கே போகுதுங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் மணி. எவனோ ஒருத்தன் ஏமாறுவான்ல, அந்த மணிக்காக தான். முக்கால் ஹவர் ஆடியோ இருக்குது, அதை திருப்பி அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் இந்த பேய் நாடகம் உன் மேலே காற்று இருக்குது, கருப்பு இருக்குது, இந்த சாமி இருக்கான், அந்த சாமி இருக்கான், அது ஒரு பக்கம். அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி பார்த்தீங்களா? இவர் ஒரு பாண்டி, இவர் பேர் தான் பால் பாண்டி. இப்போ பேசுகிறவர் பேர்
பாலுக்கே பால் ஊத்துற பாண்டி இந்த அண்ணன். என்ன அடுத்த ஸ்டேஜில் விட்டு விட்டால் இந்த ஆடியோவை வீடியோவை போட்டு போடுறேன். அதனால் இதை கேட்டு சந்தோஷப்படுங்க. யாரெல்லாம் இந்த பவுடர் அடியார்கிட்ட போயிட்டு என்ன யாரெல்லாம் நடிச்சுன்னு இருக்கீங்களோ அவங்க குட்டையெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ பாண்டியன் சொன்ன மாதிரி நடு ரோட்டில் பாருங்கள், பைபாஸில் காலை கீழே தூக்கின்னு ஃபேண்ட்டு கீட்டு கிழிச்சு போச்சுன்னா என்னங்க வருது? பைபாஸு, திருச்சி பைபாஸு. இந்த மாதிரி இவருக்கு பேர் தான் பவுடர் அடியார். இவர் ஏதாவது இப்படி தான் காமெடியாக பண்ணின்னு இருப்பார். அவரே 2 பேர் காமெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பார்த்தியா 2 பக்கம்னு. அதை ஏன் தெரியுமா 2 பக்கமும் 2 கையை தூக்கி காட்டுறாரு. ஒரு பக்கம் பால் பாண்டி, இன்னொரு பக்கம் டிஎல்சி பாண்டி. என்ன காமெடி வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் வரும்.